ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நல்ல உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தரை துதிக்க ஆராதிக்க வந்திருக்க ஒவ்வொருவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். தேவ கிருபையும் சமாதானம் உங்களை வழி நடத்துவதாக. ஆமென். இதனால் ஆண்டவர் வார்த்தைகளுக்கு நேராக நம் இருதயங்களை திருப்பலாம். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 92ஆம் சங்கீதத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளும்படி கேட்கிறேன். சங்கீதம் சாம் 92, சங்கீதம் 92 எல்லாம் திருப்பிக் கொள்ளும்படி கேட்குறேன். சங்கீதம் 92ல் நிறைய சிறப்பான அநேக ரகசியங்களை மறைப்பொருளை பரிசுத்த ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். சங்கீதம் 92 ஒரு நிமிஷம். Praise the Lord. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 92 சங்கீதத்தினால் திருப்பிக் கொள்ளலாம். சங்கீதம் 92 என்ன சொல்ல? இன்றைக்கு நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிறது போல இஸ்ரவேல் தேசத்தில் சனிக்கிழமையில் அவளுக்கு ஆராதனை. அந்த ஆராதனையில் அவள் கூடி வரும்போது தேவனுடைய வீடு, தேவனுடைய சபை, ஜப ஆலயம் அவர்களுக்கு கூடுகிற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் ஒவ்வொருவரும் அவர்கள் தேவனை ஆராதிப்பதற்கு வரும்போது, தேவனை தொழுது கொள்ள வரும்போது பாடப்படுகிற ஒரு சங்கீதம். அல்லேலூயா. ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். எல்லாம் சொல்லுங்க, ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். அந்த ஓய்வு நாளில் அவர்கள் பாட்டு பாடுவாங்களாம். என்ன பாட்டு பாடுவாங்க? அதுதான் சங்கீதம் 92 சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை முதலாவது நம்ம எல்லாரும் வாசிக்கும்படி கேட்கிறோம். சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். அங்கே சங்கீதம் 92 எல்லாம் திருப்பிக் கொள்ளலாமல் சங்கீதம் 92ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாருமே நம்ம இணைந்து வாசிக்கலாம் என்று நினைக்கிறேன். வாசித்த பிறகு தொடக்கும் போது சங்கீதம் 92 வாசிப்போம், முடியும் போது சங்கீதம் 92 வாசிக்கலாமா? எங்கள் மைக்கில் வாசிக்கிறவங்க முதலாம் வசனத்தை வாசிப்பீங்க, 2ஆம் வசனத்தை சபையார் எல்லாரும் இணைந்து வாசிக்க போகிறோம், கடைசி வசனத்தை எல்லாரும் நம்ம இணைந்து வாசிக்கலாம். வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். கர்த்தரை துதிப்பதும், ஸ்டார்ட் பண்ணுமா? நீங்க முதல் வசனம். கர்த்தரை துதிப்பதும், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும், 10 நரம்பு வீணையினாலும் தம்பூர்வினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும், காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்து போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.
இந்த வார்த்தைகள் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் 92ஆம் சங்கீதம் என்ன சொல்கிறது? ஓய்வு நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது, அவர்கள் ஆலயத்தில் வரும்போது பாடப்படுகிற பாடல் என்று சொல்லப்படுகிறது. அதில் முக்கியமான ஒரு வார்த்தை, ஒரு வசனம் என்ன தெரியுமா? சங்கீதம் 92, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், கர்த்தர் என் தலையை உயர்த்துவீர் என்று சங்கீதம் 92ல் எழுதப்பட்டுள்ளதை நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படியே எழுதப்பட்டுள்ளது. ஈஸி ரீடிங் வேர்ஷனில் சொல்லப்பட்டுள்ளது, கர்த்தர் எதுக்காக தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினாரா? ஒரு நோக்கத்திற்காக. இந்த மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது? ஆனால் நீர் என்னை பலனுடையவனாய் செய்கிறீர், பலத்த கொம்புகளுடைய ஆட்டை போலாவேன், விசேஷ வேலைக்காக. அந்த வார்த்தைகள் எழுதப்பட்டிருப்பாங்க. விசேஷ ஒரு பர்பஸ், ஒரு டிவைன் ஆர்டர், தேவன் என் வாழ்வில் வச்சிருக்கிற ஒரு டிவைன் பர்பஸ்க்காக, ஒரு நோக்கத்துக்காக, விசேஷ வேலைக்காக நீர் என்னை தெரிந்தெடுத்தீர். ஆமென். கர்த்தர் புது என்னை அபிஷேகம் எதற்கு கொடுத்தாராம்? விசேஷ வேலை, கர்த்தருடைய விசேஷ வேலை செய்வதற்காக நீ தெரிந்தெடுத்தீர் என்று சொல்லுகிற வாசிக்கிறோம். ஆமென். இந்த சங்கீதம் 92ல் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான மூன்று காரியங்கள், மூன்று கட்டளைகள். லிசன் டு மீ, எல்லாம் கவனிங்க. இந்த சங்கீதம் 92ல் எழுதப்பட்டுள்ள 3 கட்டளைகள். அது கட்டளைகளை சொல்லிவிட்டு அதுக்கு பின்பாக வருகிற 7 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம சொல்ல போகிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. 3 கட்டளைகள். சங்கீதம் 92ல் கர்த்தருடைய வசனம் 3 கட்டளைகளை கொடுக்குது. முதலாவது என்ன கட்டளை? பிரைசிங் காட், தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை உயர்த்துவது. வாசிக்கலாம். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். Psalm 92, 1 and 2. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுர மண்டலத்தினாலும். அடுத்த வசனம் வாசிக்கலாம். காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தரை துதிப்பது, கீர்த்தனம் பண்ணுவது. என்ன சொல்லுங்க? கர்த்தரை துதிப்பது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கணுமா? ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் தெய்வ பிரசன்னத்தை எதுக்கு வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, எல்லாம் நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? கர்த்தரை துதிக்கிறது, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை உயர்த்துவது, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு, கர்த்தரை கீர்த்தனம் பண்றதுக்கு. முதலாவது நம்ம என்ன செய்யணுமா? கர்த்தருடைய பிரசன்னத்துல வரும்போது கர்த்தரை துதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கவனிங்க, லிசன் டு மீ, எல்லாம் கவனிங்க. நம்ம ஆண்டவர் பிரசன்னத்துக்கு ஆலயத்துக்கு வரும்போது ஏதோ வந்து எல்லாரும் வந்து உட்காருவோம், உட்கார்ந்துட்டு அப்படியே எழுந்துட்டு போறதுக்கு இல்லை. அப்படின்னா வீட்லயே உட்காந்துட்டு இருக்கலாமே. எதுக்கு தெய்வ பிரசன்னத்துக்கு வரும், தெய்வ ஆலயத்துக்கு வரும், தெய்வ சமூகத்துக்கு வருகிறோம்? ஏன் வரணும் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தை வரும்போது வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் சத்தம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தரை துதிப்பதற்கு, கர்த்தரை ஆராதிப்பதற்கு, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு தான் தெய்வ பிரசன்னத்துக்கு வரணும். ஆமா, தெய்வ பிரசன்னத்துல வந்து அவரை துதிக்கணும். வசனம் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சமூகத்துல வந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். தேவ ஆலயத்துல தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரு என்ற ரகசியங்களை நம்ம விளங்கிக் கொள்ள போகிறோம். கர்த்தருடைய சமூகத்துல முதலாவது என்ன பண்ணணுமா? கர்த்தரை துதிக்கணும். ரெண்டாவது அவருடைய வசனத்தை தியானிக்கணும், மெடிடேஷன். தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கணும். வாசிக்கும் போது சங்கீதக்காரர் எப்படி எழுதுகிறான்? 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலம். அப்ப தியானத்தோடு, கர்த்தருடைய வசனத்தை தியானத்தோடு, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானத்தோடு. கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கிற ஸ்தலம், தியானிக்கிற இடம் தான் தேவனுடைய வீடு. முதலாவது கர்த்தரை துதிக்கணும், அடுத்தது தியானிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கணும், கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வசனங்களை தியானிக்கணும். தேவன் எனக்கு என்ன வார்த்தைகளை கொடுத்திருக்கார், வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார், அவர் எனக்கு செய்தவைகள் என்ன, நான் எப்படிப்பட்டவனா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், என்னை குணாதிசயங்கள் எப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்று கர்த்தரை, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னத்தை தியானிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? வாசிக்கும் போது 13ஆம் வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். லிசன் டு மீ. மூன்றாவது அந்த சங்கீதம், அந்த 92ஆம் சங்கீதம் ஓய்வு நாள் பாட்டு, சாம் ஆஃப் தி சாபத். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது? அந்த ஓய்வு நாள்ல தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும், தேவனுடைய ஆலயத்துல, தேவனுடைய வீட்டுல நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். பிளான்டட். எல்லாம் சொல்லுங்க, பிளான்டட்.
நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். தேவனுடைய வீட்டில் நாட்டப்பட்டவனா இருக்கிறேன்னா, நான் உங்களுக்கு சொல்றேன், ரொம்ப நாள் வராம நீங்க வந்திருக்கிறவங்களுக்கு குத்துதுன்னு நினைக்கலாம், ஆனா அதுதான் உண்மை. எதுக்கு தெரியுமா? கர்த்தருடைய வீட்டில் நம்ம நாட்டப்பட்டவர்களா இருப்பது தான் நமக்கு என்னது? ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, என்னது? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ வீட்டில், ஆண்டவர் வீட்டில் நாட்டப்பட்டவர்களா இருப்பதான் என்னது? ஆசீர்வாதம். இல்லைன்னா ஆசீர்பாதம் ஆயிடும். நிறைய பேர் ஆசீர்பாதம்லாம் வச்சிருக்காங்க, பேர் போகட்டும். கர்த்தருடைய வீட்டில் நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதான் தேவன் விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டிய 3 காரியங்கள் சொல்லுங்க. நான் 3 காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். என்ன செய்யறது சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, என்ன காரியம்? பக்கத்தில் பார்த்து கையை போட்டு சொல்லுங்க, நான் 3 காரியங்களை செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். 3 things. பாயிண்ட் நம்பர் 1 என்னது? நான் கர்த்தரை, சத்தமா சொல்லுங்க, கர்த்தரை துதிக்கணும். 2வது, கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். 3வது, ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். எப்பயாவது வந்து போறது, எப்பதாவது வந்து போறது இல்ல. தேவ சமூகத்தை ஒவ்வொரு வாரமும் நாடணும். ஒவ்வொரு வாரமும் நாடணும். கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிரகாரங்கள்ல காத்திருக்கணும். நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். உங்க வீட்டுக்கு எப்பயாவது போனா, அதுக்கு எப்பயாவது உங்க வீட்டுக்கு வரவங்களை என்னன்னு சொல்லுவாங்க? என்ன ஆளி? விருந்தாளி, கெஸ்ட். நீங்கெல்லாம் கெஸ்டா? நீங்க நிறைய பேர் தேவ பிரசன்னத்தில் கெஸ்டா இருக்கிறீங்க. ஒரு காலேஜில் வேலை செஞ்சேன், கெஸ்ட் லெக்சர்ஸ் கூப்பிடுவாங்க. கெஸ்ட் லெக்சர்னா என்ன சொல்லுவாங்க? எப்பயாவது வருஷத்துக்கு ஒரு முறை, 2 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு கெஸ்ட் லெக்சர், ஒரு சொற்பொழிவு ஆட்டு விட்டு போவார். நீங்க கெஸ்ட் இல்லை, நம்மளாம் யாரு? ஆண்டவருக்கு பெஸ்ட். ஆமா, ஆண்டோடைய பிள்ளைங்க. அப்பனா என்ன அர்த்தம்? நம்ம தினந்தோறும் கர்த்தருடைய வாரத்தில், கர்த்தருடைய வாரம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவரை துதிச்சு, அவருடைய வார்த்தைகளை தியானிச்சு, அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமா, அப்படிப்பட்டவங்க தான் இந்த ஆசீர்வாதம் பொருந்தும், பலிக்கும். புரிஞ்சுச்சா புரியலையா? ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்கீங்க, ஸ்கூல் இருக்குன்னு வச்சுங்க. ஸ்கூலில் பிள்ளை வாரம் என்ன பண்ணோம்? 1 வீக் ஸ்கூல், மண்டே டு ஃப்ரைடே ஸ்கூலுக்கு போகணும். அட்டண்டன்ஸ் பார்ப்பாங்க. அதுக்கு பிறகு எக்ஸாம் எழுதணும். எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அப்போ தான் என்ன ஆகும்? உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். கரெக்டாக அடுத்த கிளாஸ்க்கு போக முடியும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பிள்ளை எந்த ஸ்கூலில் படிக்குது அப்படின்வாங்க. நம்ம எப்பயாகிலும் தெய்வ பிரசனத்துக்கு வந்துட்டு, எப்பயாகிலும் கர்த்தரை ஆராதிக்க வந்துட்டு, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க கிறிஸ்மஸ் நியூ இயர் ஆனால் சர்ச்சுக்கு போயிடலாம். இல்லை இல்லை இல்லை. அப்படி என்றால் இந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்வில் பலிக்காது. தலந்தெளிவாக சொல்கிறேன், இதுதான் உண்மை. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள், எல்லாம் சொல்லுங்க, நாட்டப்பட்டவர்கள். அது வேறு ஊன்றி இருந்தாதான் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாதம் பலிக்கும். மகளே, மகனே, இதுதான் உண்மையான சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விடுதலையாக்கணும் என்ன தெரியுமா? சத்தியம் உங்கள் வாழ்வில் ஆசீர்வாத நன்மைகளை கொண்டு வரும். இதை விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் அந்த சத்தியத்தை உங்க கண்கள் காணும்படி செய்வாராக. 3 கட்டளைகள் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. ஆண்டவர் கொடுத்த 3 கட்டளை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. என்ன பார்த்து சொல்றீங்க? ரைட், ரொம்ப சந்தோஷம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. 3 கட்டளை என்ன தெரியுமா? முதலாவது கட்டளை, கர்த்தரை வாய் திறந்து, கர்த்தரை எல்லாம் வாய் திறந்து கைகளை உயர்த்தி 7 ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எதுக்கு தெரியுமா 7 ஸ்தோத்திரம் சொல்ல சொன்னேன்? 7 ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துறேன். ஆமே. 2வது என்ன செய்யணுமா? 2வது கட்டளை, வார்த்தைகளை தியானிக்கணும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை வேலை உங்களுக்கு வந்து விட்டது, தடுக்கவே முடியல, அந்த நாள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்க. இந்த செய்திகள் யூடியூப்ல இருக்குது. என்ன பண்ணணும்? மாலையில் வேலை முடிச்சு வந்து குளிச்சுட்டு காலையில் எப்படி தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதற்கு ஆயத்தமாக இருப்பீங்களோ அதே போல நீங்கள் மாலையில் ஆயத்தமாயிட்டு, குளிச்சு ஆயத்தமாயிட்டு, யூடியூப்ல இந்த செய்தி எடுத்து வைத்து, ஆராதனையோடு கூட நம்ம செய்தி இருக்குது. உட்கார்ந்த வீட்டில் அந்த 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் அந்த செய்தியோடு அந்த ஆராதனையில் இணைந்து நீங்களும் வீட்டில் ஆராதிச்சு அந்த வார்த்தைகளை கேட்டு தியானிக்கணும். ஆமே. அல்லேலூயா. உங்க வீடு என்னவா மாறணும்? ஆலயமா மாறணும். ஒருவேளை காலையில் வேலைக்கு போயிட்டா, பாஸ்டர் நல்ல எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டார், அதனால வாரம் வேலைக்கு போயிட்டு, அதற்கு அல்ல,
எதிர்பார்க்க முடியாத, தவிர்க்க முடியாத மெடிக்கல் ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி போட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்களுக்காக நான் சொல்றேன். அதுக்காக எல்லாரும் எக்ஸ்கியூஸ் எடுத்துட்டு வீட்டில் காலையிலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம், இல்லை இல்லை. இரண்டாவது, வார்த்தைகளை என்ன செய்யணுமா? தியானிக்கணும். மூன்றாவது ஒரு காரியம், தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் அடுத்த வசனத்தை அந்த வசனத்தில் வாசிக்கும் போது இங்க ஸ்லைட்ல போடப்பட்டிருக்கு 7 விதமான ஆசீர்வாதங்கள். நான் தமிழ்ல சொல்லுகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், ஆண்டவர் என்ன சொல்றாரு? முதலாவது ஃப்ரெஷ் ஆயில், எண்ணெயின் அபிஷேகம், புது எண்ணெயின் அபிஷேகம். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தேவனுடைய ஆலயத்துல தான் புது எண்ணெய் அபிஷேகம் இருக்கு. அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்ரி வீக், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் தேவ ஆலயத்துல தான் என்னது? புது எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். புது எண்ணெயின் அபிஷேகம். இரண்டாவது, உங்கள் சத்துருக்களுக்கு மேல கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். மூன்றாவது, உங்களை செழித்திருக்க பண்ணுகிறார். நாலாவது, உங்களை வளர செய்கிறார். ஐந்தாவது, கர்த்தர் உங்களை நாட்டி உங்களை இன்னும் அந்த வார்த்தையில வேறு ஒன்றுவதற்கு, மாதந்தோறும் புது புது கனிகளை கொடுப்பதற்கு, நீங்கள் நாட்டப்பட்டவர்களாய் இருப்பதற்கு உதவி செய்கிறார். ஆறாவது காரியம், நீங்கள் கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறார். ஏழாவது காரியம், அவர் உங்களுக்கு நீடித்த ஆயுளை கட்டளையிடுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்தை தியானிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவது. முதலாவது ஒரு காரியம், தேவன் கொடுக்கிற அந்த முதலாவது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? இந்த ஓய்வு நாள்ல தேவ சமூகத்தில் வரும்போது கொடுக்கிற ஆசீர்வாதம். சங்கீதம் 92:10 வாசிப்போம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஆண்டவர் என் தலையை உயர்த்துவாராம். எப்படி காண்டாமிருகத்துக்கு அந்த கொம்பு பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குதோ, அதே போல என் தலையை நீங்க உயர்த்துவீங்க. அப்படி என்ன தெரியுமா? தேவனை நாடி, தேவனை மகிமைப்படுத்தி, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒழுங்கா வர்றவங்க தலை நிமிர்ந்து நடக்கும்படி கர்த்தர் செய்கிறாராம். ஆமா, உன் சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தர் உன் தலையை உயர்த்துறார். சங்கீதம் 23 அதான் சொல்லி, சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிக. சத்துருக்களுக்கு முன்னாடி கர்த்தரின் தலையை எண்ணெயால் அபிஷேகம். என்ன அபிஷேகம்? எங்க அபிஷேகம் பண்றாங்களாம்? தலையை தான் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. அப்படி என்றால் ஒரு தலை, ஒரு மனுஷனுடைய தலையின் மேலே எண்ணெய் அபிஷேகம் வார்க்கப்படும் போது நடக்கிறது காரியம் என்ன? கர்த்தர் அவனை ஒரு விசேஷித்த அழைப்புக்காக, நோக்கத்திற்காக முன்குறிக்கிறார், உயர்த்துகிறார், மாற்றுகிறார் என்ற அர்த்தம். அல்லேலூயா. தலையில் அபிஷேகம், கணம், கர்த்தர் கொடுக்கிற கணம், கர்த்தர் கொடுக்கிற உயர்வு, கர்த்தர் கொடுக்கிற மேன்மை. ஆமென். அந்த வசனத்துல வாசிக்கும் போது புது எண்ணெயால், நியூ, ஃப்ரெஷ், பிராண்ட் நியூ, புது எண்ணெயால் அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, புது எண்ணெய் அபிஷேகம். ஆமென். பழைய அபிஷேகம் இல்ல. சவுல் மேல இருந்தது பழைய அபிஷேகம். நேற்று மாலையில, சனிக்கிழமை நேற்று மாலை ஆராதனையில் அதை தியானிச்சோம். பழைய துருத்தி, புதிய துருத்தி. பழைய அபிஷேகத்தோடு சவுல் இருந்தான். ஆனா தாவீது வாழ்வில் புது எண்ணெயின் அபிஷேகம். 3 முறை தாவீது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். உங்களுக்காக அந்த இந்த பகுதியில் வாசிக்க பார்த்தீங்கன்னா 3 முறை தாவீது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். கர்த்தருடைய அபிஷேகம் தாவீது மேல வந்தது 3 டைம்ஸ். முதலாவது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அதுக்கு பிறகு அவன் யூதாவின் மேல் ராஜாவா இருப்பதற்கு அபிஷேகம். அதுக்கு பிறகு சமஸ்த இஸ்ரவேல் மேல் ராஜாவா இருப்பதற்கு அபிஷேகம். கர்த்தருடைய தெரிந்தெடுத்தல் அபிஷேகம். ஃப்ரெஷ் ஆயில். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ரெஷ் ஆயில். ஆமா, புது எண்ணெயின் அபிஷேகம். ஹல்லேலூயா. பழைய எண்ணெய் இல்லை. இல்லை வீட்டிலலாம் சமைக்கிறீங்க, ஏதாவது அப்பளம் கறி எல்லாம் சமைச்சு அந்த வறுத்து எடுத்துருப்பீங்க, அந்த எண்ணெய் இருக்கும். ஃப்ரெஷ் ஆயில் ஊற்றுறதுக்கும் அந்த வறுத்து எடுத்த பிறகு அந்த ஆயில் எண்ணெய் எப்படி இருக்கும்? ஆமாம். ஐயோ எண்ணெய் நினைக்கிறீங்க, எண்ணெய் வீணாயிடக்கூடாது. ஓகே, அடுத்த ஒரு வாரம் பொறுத்து மறுபடியும் அதை எல்லாம் பொரிச்சு எடுக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது. அந்த எண்ணெய் எவ்வளோ பொரிக்க அந்த எண்ணெய் என்ன கலர் மாறுது? ஆமாம், நம்ம சில்லி கடையில் இருக்கீங்களா பார்த்தீங்களா? சில்லி கடையில் அவன் சில்லி போடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன செய்ய மாட்டோம்? சில்லி கடையிலையோ இல்லை போண்டா பஜ்ஜி வாங்குற கடையிலையோ அந்த எண்ணெயை பார்த்தா என்ன பண்ண மாட்டோம். ஏனென்றால் அந்த எண்ணெய் என்ன கலரில் இருக்குது? அப்படியே அந்த எண்ணெயை மாற்றி அந்த எண்ணெய் கருப்பு கலர் மாறிடுது.
இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்வில் என்ன அபிஷேகம் ஊற்றப்பட்டது உண்மைதான். ஆனால் அந்த அபிஷேகம் நம்ம வாழ்வில் சத்துருக்களை மேற்கொண்டு நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் என்ன மாறலை, அந்த கொஞ்சம் என்ன தீர்ற வரையிலும் அப்படியே ஓடிட்டு இருக்கு. ஒரு முறை அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஒரு முறை அபிஷேக் ஷாபா ராபா தாபா, அதோட சரி அந்த அபிஷேகத்தை வச்சுட்டு அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்குது. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, அப்படியே அந்த எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து எண்ணெய் வற்றி போகிற அளவில் அந்த எண்ணெய் கலரில் மாறிச்சு. அந்த எண்ணெய் கலர் மாறும் போது முகமும் மாறுது, வாழ்க்கையும் மாறுது. நான் என்னையே சொல்கிறேன், நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, நான் உங்களை சொல்லலை, வெளியே இருக்கிறவங்கள சொல்கிறேன். அந்த எண்ணெய் கலர் மாறுறது மாதிரி வாழ்க்கையும் மாறு, இருள் அடைஞ்சு முகமும் இருள் அடைந்து வாழ்க்கை இருள் அடைந்து முடியல, சத்துருக்களோட போராட முடியல, ஜெயம் பெற முடியல. ஃப்ரெஷ் ஆயில், அந்த புது எண்ணெயின் அபிஷேகத்தை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்வில் பொழிந்தருள்வாராக. ஒரு ஆமென். ஆன்லைனில் இணைந்திருக்க ஜெயவதனமே, உங்கள் மேல கர்த்தர் புது எண்ணெயின் அபிஷேகத்தை பொழிந்தருள்வாராக. புது எண்ணெயின் அபிஷேகம் ஏன் தெரியுமா? புதிய சத்துருக்களை உங்க வாழ்வில் நீங்கள் சந்திக்கிற புதிய சவால்களை ஜெயிப்பதற்கு பலன் கொடுக்கும். ஒரு ஆமென். தாவீது வாழ்வில் ஜெயத்தின் மேல ஜெயத்தை பெற்றுக்கொள்ள காரணம் என்ன? அவன் எல்லா சத்துருக்களை மேற்கொள்ள காரணம் என்ன? அவன் மேல இந்த புது எண்ணெயின் அபிஷேகம். அல்லேலூயா. தாவீது எல்லா சத்துருக்களை ஃபினிஷ் பண்ணிட்டார், எல்லா சத்துருக்களுடைய கதையெல்லாம் முடிச்சிட்டார். யுத்தம் இல்லாத ஒரு இலைப்பாறுதல் கொடுத்தார். லிசன் டு மீ, நல்லா கவனிங்க. யுத்தம் இல்லாத ஒரு இலைப்பாறுதலை தேவன் தாவீது நாட்களை கட்டளையிட்டார். எப்ப தெரியுமா? எல்லா யுத்தத்தை சுத்திருக்க எல்லா சத்துருக்கள் எல்லாவற்றையும் முறியடிச்சு ஜெயம் எடுத்து விட்டார். தாவீது மரித்த பிறகு சாலமோனை கர்த்தர் எழுப்புகிறார். அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறான். தாவீது செய்தது யுத்தம். சாலமோன் காலத்தை என்ன இல்லை? யுத்தம் இல்லை. யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் தேவன் கொடுத்தார். அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பினான். எனக்கு அருமை தேவஜனமே, யுத்தம் உங்கள் வாழ்வில் யுத்தத்தோடு இருப்பீர்களானால் உங்கள் வாழ்வில் எதையும் கட்ட முடியாது. யுத்தத்தோடவே போராடி கொண்டா இந்த போராட்டத்திலேயே நீங்கள் கவனம் செலுத்துவீங்களே தவிர புதிய காரியம் எழும்புவதற்கு நாம் கவனம் செலுத்த மாட்டோம். தாவீது எல்லா யுத்தத்தில் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அந்த ஃப்ரெஷ் ஆயில் அனாயிட்டிங், தேவன் ஒரு நோக்கத்துக்காக உங்க மேல அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அதுல சொல்ல வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன தெரியுமா? தேவன் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று, அவருடைய நாம் மகிமைக்கென்று நீங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டும், தேவனுக்காக பணியாற்ற வேண்டும், தேவனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்று தேவன் உங்க மேல அபிஷேகத்தை வல்லமை ஊற்றி இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க நினைச்சிருக்கிறீங்க கர்த்தர் அபிஷேகம் பெற்றுக்கொண்டது அந்நிய பாஷை பேச உண்மைதான். அவர் என்ன அபிஷேகம் பண்ணாரு. அந்த அபிஷேகம் எதற்காக என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஃப்ரெஷ் ஆயில், எல்லாம் சொல்லுங்க ஃப்ரெஷ் ஆயில். ஆமென். முதலாவது குறிப்பு நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 1 என்னது? ஃப்ரெஷ் ஆயில். பாயிண்ட் நம்பர் 2 என்னதான்? கர்த்தர் சத்துருக்களுக்கு மேல, எல்லாரும் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 92ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தாவே சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். ஒரு ஆமென். உன் மேல அபிஷேகம் இருந்தா உன் சத்துரு பயந்து நடுங்கிறத உன் கண்ணு காணும். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. எனக்கு நேரிடுவதை, எனக்கு விரோதமாக எழும்புற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும், கண்ணு பார்க்கும், காது கேட்கும். அல்லேலூயா. அபிஷேகம் மேல இருக்கும்போது அவன் மேல இருக்கிற அபிஷேகமே உன் சத்துருக்களுக்கு மேல உனக்கு ஜெயத்தை கொடுக்கும். உன் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார், உன் காதுகள் கேட்கும்படி கர்த்தர் செய்வார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தர் உன் மேல அபிஷேகம் இருக்கும்போது உன் சத்துருக்களோடு, உன் மேல இருக்கிற அபிஷேகமே உன் சத்துருக்களோடு யுத்தம் செய்யும். அல்லேலூயா. நீ அபிஷேகத்தில் நிரம்பியிருந்தா போதுமா? உன் சத்துருக்கள் எல்லாம் மடிந்து போவதை, உன் சத்துருக்கள் எல்லாம் விழுந்து போவதை, உன் சத்துருக்கள் எல்லாம் ஓடி போவதை உன் கண்கள் காணும், உன் காதுகள் கேட்கும். ஒரு ஆமென் விளங்கி கொண்டவர். அல்லேலூயா. நீ அபிஷேகத்துல வளரணும். எப்ப தெரியுமா அபிஷேகம்? திவ பிரசன்னத்துக்கு வரும்போது தான் அந்த புது அபிஷேகம். அல்லேலூயா. நான் அவரை வந்து துதிச்சு ஆராதிச்சு அவருடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கும் போது தேவன் என் வாழ்வில் ஃப்ரெஷ் ஆயில், புது எண்ணெயின் அபிஷேகத்தை கொடுக்கிறார். 2வது, சத்துருக்களுக்கு மேல கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். 3வது, ஃப்ளரிஷ்மெண்ட்.
செழிப்பை கர்த்தர் கட்டளையிடுகிறார். ஆமென். வாசிக்கலாம் 12ஆம் வசனம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தர் வசனம் சொல்லுது பனையை போல செழித்து. எல்லாம் சொல்லுங்க, பனையை போல செழித்து. அந்த ஃபர்ஸ்ட்டுக்கு முதல் குறிப்பு செழிப்பு. கர்த்தர் செழிப்பை கொடுக்கிறார். ஆமென். இந்த சங்கீதத்துக்கு பேர் இன்னொரு பாட்டு என்ன தெரியுமா? ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம் என்று சொல்லப்பட்டது. ஆனா இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நீதிமானின் துதிப்பாடல். இந்த சங்கீதம் 92 இன்னொரு பேர் என்ன தெரியுமா? நீதிமானின் துதிப்பாடல். நீதிமான், அவரால் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவஜனமே, நீ நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, நீ நீதிமான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ என்னமான்? சொல்லுவாங்க, நான் கவரிமான் பரம்பரை. என்னமானா? ஆமா, சில பேருக்கு அந்த பேருக்கு அர்த்தமே தெரியாது. ஓ, கவரி நகை சொல்றாரோ? இல்லை இல்லை இல்லை, அது ஒரு என்னது மான் இனம். சின்ன காரியமானாலும் கோச்சிக்குவாங்க, அப்படியே நான் வித்தியாசமான ஆள்னு காட்டிக்குவாங்க. அதை பற்றி இது சொல்லலை. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? நீதிமான். எல்லாம் சொல்லுங்க, என்னமான்? அவர் ரட்சிக்கப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, பாவங்க மன்னிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவஜனமே நீ நீதிமான். தேவனுடைய பார்வையில் நீதிமான். நீதிமான கர்த்தர் சொல்றாரு, உன் மேல அவரோட அபிஷேகம் இருக்கிறதுனால அவர் உன்னை பார்த்து சொல்கிறேன் தெரியுமா? நீ பனை மரத்தை போல், அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? பேரிச்ச மரத்தை போல நீ செழிப்பாய். செழிப்பாய்ன்னு சொல்றேன். அப்படி பாக்குறீங்களே, கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்லாமே, நீ செழிப்பாய். ஆமா, தேங்க்யூ பாஸ்டர். வந்ததுல ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட்டீங்களே, சொல்ற மாதிரி இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, பக்கத்துல பா சொல்லு, நீ செழிப்பாய். நீதிமான்னா நீ செழிப்பது நிச்சயம். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஃப்ளரிஷ்மென்ட், செழிப்பாய். எல்லாம் சொல்லுங்க, நீ செழிப்பா இருப்ப. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க செழிப்பா இருப்பீங்க. அப்படின்றால என்ன அர்த்தம்? இன்றைக்கு பஞ்சத்தில் இருக்கிறீங்களா? ஃபினான்ஷியல் கிரைசிஸ்ல இருக்கிறீங்களா? நெருக்கத்தின் மேல் நெருக்கத்தை சந்திக்கிறீங்களா? நீங்க சில காரியங்களை வாங்கலாம்னு நினைக்கிற, ட்ரெஸ் ஏதோ வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, ஆனா எவ்வளோ பணம் தேவையா இருக்கு, முடியல. ஏதாவது போகிற வழியில் ஏதோ ஒரு கடையை பார்க்குறீங்க, சரி அந்த ஹோட்டல் இது நல்லா இருக்குல்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன்ல, 2 வருஷம் ஆச்சு, இது போய் வாங்கி சாப்பிடலாம் யோசிக்கிறீங்க. உங்கள் பர்ஸை கொஞ்சம் திறந்து பார்க்குறீங்க, இல்லை பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கொஞ்சம் யோசித்து பார்க்குறீங்க. ஏற்கனவே மினிமம் பேலன்ஸை விட கீழே போயிட்டு இருக்குது, முடியல. வேதம் என்ன சொல்லுங்க தெரியுமா? நீதிமானை கர்த்தர் செழிப்பாக்குவார். விசுவாசிக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை வைத்து சொல்லுங்க, நான் நீதிமான். நான் அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நான் நீதிமான். நான் நீதிமான், நான் செழிப்பு அடைவேன். ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படியே உங்கள் வாழ்விலே இந்த நாள் அந்த வார்த்தை கேட்கிற வேலையில ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாவதாக. கர்த்தர் எல்லா காரியத்திலும் உங்களை செழிப்படைய செய்வாராக. ஃப்ளரிஷ்மென்ட் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீதிமான் பனையை போல செழிப்பான். அப்படியே பனை மரம்னு சொல்லப்பட்டிருக்குது, ஆனா ஆங்கிலத்தில் டேட்ஸ், எபிரேயத்தில் சொல்லப்பட்ட டேட்ஸ் ட்ரீ. அவன் பேரிச்ச மரம். எல்லாம் சொல்லுங்க, நான் யாரு? பேரிச்ச மரம். பேரிச்ச மரம் சாதாரண நாட்களில் பேரிச்ச மரம் கனி கொடுப்பது 900 ஒரு பேரிச்ச மரம் குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துல சாதாரண நாட்களில் 900 பேரிச்ச மரம் தான் வரும். ஆனா வெயில் உஷ்ணம் நெருக்கம் வரும்போது அந்த பனைமரம், அந்த பேரிச்ச மரம் ரொம்ப நெருக்கத்தின் நடுவில் அதோடைய அந்த உஷ்ணம் அதிகமாக அதிகமாக அது விளைச்சல் அதிகமாக வராம. அல்லேலூயா. உன் மேல அபிஷேகம் இருக்கும் போது நெருக்கத்தின் நாட்கள் தான் நீ இன்னும் அதிகமாக கனி கொடுப்ப. அல்லேலூயா. உன் பணத்தெல்லாம் திருடிட்டு உன்னை எல்லாம் ஒன்றும் இல்லாமல் வாஷ் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிற நேரத்தில் கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாத நன்மைகளை உன் வாழ்வில் கட்டளிட்டு உன்னை பலுகி பெருக பண்ணுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் செழிப்பு. எல்லாம் சொல்லுங்க, செழிப்பு. அதுக்குள்ள சிரிப்பு. ஆமா, எல்லாம் சொல்லுங்க. என்ன இருக்கு? நீங்க நல்லா சிரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு செழிப்பா வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். பார்த்தாலும் அப்படியே சிரிப்பு போச்சுனால என்ன இல்லைன்னு அர்த்தம். ஆமா, செழிப்புக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிரிப்பு. ஏளன சிரிப்பு இல்லை. கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். ராஜாதி ராஜா என் கூட இருக்கிற, என்னை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை விட்டு விலகவே மாட்டார். என் வாழ் நெருக்கம் வந்தாலும் அவர் கரை என்னை உயர்த்தும். ஆமை, நான் கண்ணீர் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் அந்த கண்ணீரின் பள்ளத்தாக்கை கர்த்தர் எனக்கு நீரூற்றாய் மாற்றி கொடுப்பார்.
அல்லேலூயா. என்னை துரத்திருக்கலாம் உண்மைதான், ஆனா என்னை தேடி வரும் நாட்கள் வரும். தேவ கரம் என்னை உயர்த்துற நாட்கள் வரும். அவருடைய அன்பு என் மேல இருக்கிறதுனால எனக்காக அவர் யாவை செய்து முடிப்பார். அல்லேலூயா. செழிப்பு. நான்காவது ஒரு காரியம், நீதிமான் பனையை போல செழித்து 12th verse, லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். என்ன எப்படி வளருவானா? கேதுருன்னு சொல்லல, செடார் உட்னு சொல்லல, லெபனான். இன்றைக்கு லெபனான்ல யுத்தம் நடந்து கொண்டிருக்குது. அந்த லெபனான்ல இருக்கிற செடார் உட்டு மாதிரி லெபனான்ல இருக்கிற கேதுரு மரத்தை போல கர்த்தர் வளர செய்வாராம். ஒரு ஆமென். அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? கேதுரு மரம், எக்ஸாம்பிள் சொல்றேன், கேதுரு மரம் 50 முழம் 100 முழம் உயரமா வளருமா, ஆனா ஆழம் 2 மடங்கு ஆழம் இருக்குமா. ஒவ்வொரு மரமும் 2 மடங்கு ஆழம் வேர் ஊன்றி இருக்குமா. அவ்வளவு உறுதியானது கேதுரு மரம், அவ்வளவு உறுதியானது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை உறுதியா நிற்க வைப்பற, நீ வளருவாய். கர்த்தர் சொல்றாரு, உன் வளருவாய். ஆமென். உன் குடும்பம் வளரும், செழிக்கும், தளர்க்கும், துளிர்க்கும். ஆமென். தழைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, நானும் என் குடும்பமும், சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் வளருவோம், செழிப்போம், துளிர்ப்போம், தழைப்போம். தேவ கரை எங்க மேல இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த வார்த்தைகள் அப்படியே உங்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. ஆமென். growth. கர்த்தர் உங்கள் வாழ்வில் வளர்ச்சியை கட்டளிடுவாராக. ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ உண்டாவதாக. எல்லாவற்றையும் தேவ கரம் உங்கள் வாழ்வில் அனுக்கிரகத்தை கட்டளிடுவதாக. அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, கேதுருவை போல வளருவான். நீங்கள் வளருவீர்கள். உங்க அபிஷேகம் வளரும், உங்கள் தியான வாழ்க்கை வளரும், உங்க ஜெப வாழ்க்கை வளரும், உங்க குடும்பம் வளரும். சிலர் எல்லாம் பட்டுப்போட மரம் மாதிரி உங்க வாழ்க்கை நின்றுடோன்னு நினைச்சாங்க. உங்க வாழ்க்கை எல்லாம் இப்படியே முடிஞ்சிடும், உங்க கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. இல்லை இல்லை இல்லை, நீங்கள் வளருவீர்கள். உங்க மேல அபிஷேகம் இருக்கிறதுனால அந்த அபிஷேக தைலம் வளர்க்கும். அல்லேலூயா. கவனிங்க, நோவாவின் நாட்கள்ல பெருமழை வந்தது. 40 நாள் நைட் அண்ட் டே மழை பெஞ்சிச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மரங்கள் எல்லாமே அழிக்கப்பட்டாயிற்று. எல்லா ஜீவ ஜந்துக்கள் எல்லாமே அழிக்கப்பட்டாயிற்று. உயரமான மலைகளுக்கு மேல 15 அடி முழ உயரத்துல நோவாவின் பேழை மிதந்து கொண்டிருக்குது. இந்த உலகம் முழுவதும் தண்ணீரால் நிறைஞ்சிருக்குது. தண்ணி வற்றி போட்டா இல்லையா தெரியல. நோவா காகத்தை அனுப்புகிறார். காகம் சரியா செய்தி கொண்டு வரல. நோவா புறாவை அனுப்புகிறார். அது திரும்ப வருகிறது. மறுபடியும் புறாவை அனுப்புகிறார். 7 நாள் பொறுத்து திரும்ப வருகிறது. வரும்போது புறா, சொல்லுங்க, அது வாயில ஒலிவ மரத்தின் கொழுந்த அது கொத்தி கொண்டு வந்தது. எல்லா மரம் செடி கொடிகளும் அழிக்கப்பட்டுச்சு. ஆனா எது அழிக்கப்படல? ஒலிவ மரம். ஒலிவ மரத்தினுடைய கொழுந்து அது தன் வாயில கவி கொண்டு வந்து. அப்படின்னா தெரியுமா, அந்த ஆலிவ் ஆயில், அந்த ஆலிவ் லீவ்ஸ்ல, அந்த இலைகளுக்குள்ள கூட எண்ணெய் பசைய தேவன் வச்சிருக்கிறார். எல்லாம் தண்ணியில முழுகி எல்லாம் அழிஞ்சு போயிட்டு ஒலிவ மரம் இல்ல, சொல்லுங்க, ஒலிவ மரம் அழியல. அல்லேலூயா. அந்த எண்ணெய் கவனிங்க, ஒரு அபிஷேகம் பண்ணும் போது, ஒரு தீர்க்கதரிசியை ராஜாவை அபிஷேகம் பண்ணும் போது ஆலிவ் ஆயில் தான் செய்வாங்க. ஒலிவ எண்ணெயில தான் செய்வாங்க. ஒலிவ எண்ணெய் தான் ரொம்ப விசேஷித்தமான எண்ணெய். அது மாத்திரமா அந்த ஒலிவ எண்ணெய் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்கள ஆலிவ் ஆயில் தான் பயன்படுத்த சொல்றாங்க. இதே நோய் வராது, ஆலிவ் ஆயில் பயன்படுத்த இதே நோய் வராது சொல்றாங்க. அந்த ஒலிவ இலையில கூட என்ன இருக்கான்? என்ன பசை கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன அபிஷேகம் இருந்தா நீ அழிய மாட்ட. உன் மேல அபிஷேகம் இருக்குமா, நீ அழிஞ்சு போக முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவு மழை வந்தது, வெள்ளம் வந்தது, ஆனா எது அழியல? ஒலிவ மரம் அழியல. நீ அழிஞ்சு போக மாட்ட. ஆமென். இன்னும் நான் அழியல, இன்னும் தோத்து போகல, ஆனாலும் வாழ்கிறேன்னு. ஏன் எல்லாம் உங்க திறமை தாங்க. திறமையா இல்ல, எல்லாம் அபிஷேகம். எல்லாம் சொல்ல, எல்லாம் அபிஷேகம் தான். ஆமென். அந்த அபிஷேகம் தான் நம்ம தப்பு வைக்குது, பாதுகாக்குது, உயர்த்துகிறது. ஒரு ஆமென். 5வது குறிப்பு, தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? அந்த ஓய்வு நாளின் பாட்டில் கர்த்தர் சொல்றாரு. 5வது பிளான்டட். 13வது வசனம், கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென். நீங்க நாட்டப்படுவாயானால் நீ செழித்திருப்பது உறுதி. ஆமென். நீ நாட்டப்படாமல் நாடோடியா அலைந்து கொண்டிருப்பாயானால்
உன் வாழ்நாள் முழுவதும் நீ நாடோடியாவே இருப்பாய். நாடோடினா இன்னொரு வார்த்தை பரதேசி. என்னது? பரதேசி. ஆனால் வேதத்தில் வாசித்து பார்த்தா நம்மளும் ஒரு பரதேசி தான் பைபிள் சொல்லுகிறது. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, நீ என்ன சொல்ல வரீங்க? நம்ம எல்லாரும் ஒரு பரதேசி. முதல்ல நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க. இது போகிறதுக்கு முன்னாடி, இது பிரசங்கத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லி முடிக்கிறீங்க? பரதேசின்னு சொல்றீங்களே பாஸ்டர். தீமத்தை மன்னிக்கணும். பேதுரு 1 பேதுரு நிருபத்தில் அவர் என்ன எழுதுகிறாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர் பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா இந்த தேசங்களை சிதறி இருக்கிற பரதேசிகளுக்கு எழுதுகிறார். அப்படி என்ன தெரியுமா? இந்த உலகத்துல நாம எல்லாரும் பரதேசி. இந்த உலகம் உங்களுக்கு எனக்கு சொந்தம் இல்லை. தேவன் நமக்கு நித்திய வீடு ஒன்றை வச்சிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, அப்படி என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல நான் பரதேசி, எனக்கு சொந்த வீடு எல்லாம் எதுதான்? பரலோகம், மோட்சம். கர்த்தர் எனக்காக அந்த மோட்ச லோகத்துல அருமையான ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்காரு. ஆமென். என்ன பாஸ்டர் சொல்றீங்க? ஆமா, ஆண்டவர் நமக்காக பரலோகத்துல வீட்டை, நித்திய வீட்டை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகம். இந்த உலகத்துல மனுஷனுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம், 80 வருஷம், 90 வருஷம், அவ்வளவுதான். ஆனா நித்திய வீட்டுல அவருடைய வீட்டுல நித்திய நாட்களாய் நம்ம என்ன பண்ணுவோம்? நிலைத்திருப்போம். அதை தான் அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் வாசிக்கும் போது என்ன எழுதுகிறார் சொல்லும் போது, வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நாட்டப்படணும். நம்ம நாட்டப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாட்டப்படுகிறவரை தான் கர்த்தர் செழிக்க செய்கிறார். செழிப்பு, இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் போது 2 வசனங்கள்ல செழிப்பு என்று வருகிறது. என்னென்ன செழிப்பு வருது? நீதிமான செழிப்பு, அடுத்தது நாட்டப்பட்டவங்க செழிப்பு. ஆனா இன்னொருத்தர் வாசிக்கும் போது முன்னொரு செழிப்பு ஒன்று வருது. என்ன தெரியுமா? அக்கிரமக்கார செழிப்பு. அந்த அக்கிரமக்கார செழிப்பு அழிஞ்சு போவாங்க. அந்த செழிப்பு என்ன பண்ணும்? அக்கிரமக்கார செழிப்பது அழிஞ்சு போவதற்கு. ஆனா நீதிமான் செழிப்பது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பது, அது ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க நாட்டப்பட்டால் நீ செழித்திருப்பாய். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ நாட்டப்படணும். நீ நாட்டப்பட வேண்டும் கர்த்தர் விரும்புகிறார். தேவனுடைய வார தேவ சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணணும். வார நாட்களில் ஒரு நாள் வந்து மாலை நேரத்தில், பகல் நேரங்களில் வந்து தேவ சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணு. கவனிங்க, லிசன் டு மீ. அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவள் உபவாசித்து அழுது ஜெபம் பண்ணாள். அவளுடைய சக்கலத்தை அவளை கேலி செய்து கொண்டிருந்தாள். உலகம் உங்களை கேலி செய்தா, உலகம் உங்களை வெறுக்குதா, தேவ சமூகத்தை நாடு. நீ நாட வேண்டிய தேவ சமூகம், நீ போக வேண்டிய தேவ சமூகம். தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுத ஜெபம் பண்ணுங்க. காலை முதல் மாலை வரை தேவனுடைய ஆலயம் திறந்து இருக்குது. தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுது உபவாசத்து ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் வந்து உங்க இதயத்தை ஊற்றி ஜெபம் பண்ணுங்க. அதுதான் சிறப்பானது. எல்லாருக்கும் நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல நினைச்சேன். என்ன தெரியுமா? வார நாட்கள்ல குடும்பமாய் வந்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னத்தை ஜெபம் பண்ணுங்க. ஜெபதோபத்தை தேவ சமூகத்தில் ஏறெடுங்க. தேவனுடைய ஆலயத்தை தேவ பிரசன்னத்தை நாட்டப்படுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், உயர்வு, மேன்மை. தேவ சமூகத்தில் உங்க இதயத்தை ஊற்றுங்க. அண்ணால் தன் இதயத்தை ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணால்? ஊற்றினாள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டார். தேவ ஆலயத்தில் தேவன் என்ன பண்றாரு? வசமா இருக்கிறார் என்ற சத்தியம் உங்கள் கண்களை திறப்பதாக. ஒரு ஆமென். அல்லேலூயா. எந்த தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக தேவ சமூகத்தில் வந்து 2 மணி நேரம் உபவாசித்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாம தீர்மானம் எடுக்க மாட்டேன் என்று உறுதியாயிருங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம் நிரப்பும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிளான்டட். 6வது குறிப்புக்கு நேரம் கடந்து செல்லலாம். 6வது குறிப்பு, ஃப்ரூட். கனி கொடுக்கும்படி கர்த்தர் செய்கிறாரா? எல்லாம் சொல்லுங்க, என்ன செய்கிறாரா? கனி கொடுக்கும்படி. நீங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஃப்ரூட். அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து, 15ஆம் வசனம், அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து. ரொம்ப வயசாயிடுச்சுங்க, நான் ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. யார் சொன்னது? நீங்கள் முதிர் வயதிலும் எல்லாம் சொல்லுங்க. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் முதிர் வயதிலும் கனி கொடுப்பாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சொல்லுங்க. ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க வயசாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை, அப்பவே கர்த்தர் கனி உண்டு பண்ணுகிறார். முதிர் வயதில் கனி தந்து. நீங்க நினைச்சிருப்பாங்க உங்க வாழ்வு எல்லாம் முடிஞ்சது.
ஆபிரகாம் சாரா வாழ்வு எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைச்சாங்க. வேலைக்காரங்க எல்லாம் நினைச்சாரு, எலியேசர் நினைச்சாரு எஜமாட்டி மறிக்க போறாங்க, அவருடைய சேர்த்து வச்ச எல்லா ஆஸ்திகள் சொந்தக்காரர் எல்லாம் எலியேசர் அவருடைய குடும்பத்தார் என்று நினைச்சார்கள். அவன் தான் வீட்டு விசாரணைக்காரனா இருக்கிறான். அது அவருடைய நினைப்பு. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிராம் என்ற பெயரை சாரா என்ற பெயரை சாரால் ஆபிரகாம் என்று கர்த்தர் அந்த ஹேவ 5th லெட்டர் ஹேவ கர்த்தர் அவங்க பேர்ல சேர்த்து விட்டார். பேர்ல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். ஹே யெகோவா, அதுல 2 ஹே, எபிரேய எழுத்து 5வது எழுத்து ஹே என்று 2 லெட்டரை, ஆபிரகாமுக்கு ஒரு லெட்டரையும் சாராக்கு ஒரு லெட்டரையும் கர்த்தர் கொடுத்துட்டார். அவங்க பேரை கர்த்தர் மாத்திட்டார். நடந்து என்ன தெரியுமா? முதிர் வயதுல ஆபிரகாம், முதிர் வயதுல சாரால் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? பிள்ளைக்கு பேர் என்ன தெரியுமா? ஈசாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தேவன் என்னை நகைக்க பண்ணினார். நகைப்பு என்ன பூ? ஆமா, தாத்தா பாட்டிங்க கவனிங்க, தாத்தா பாட்டிங்க எத்தனை வயசு சிரிச்சாங்க தெரியுமா? சொல்லுங்க. 100 வயசுலயும் கக்க பக்கம் சிரிச்சாங்க, பல்லெல்லாம் போயிடுச்சு. ஆனா குழந்தை கர்த்தர் கொடுத்துட்டார். ஆமா, நீங்க நினைச்சிட்டீங்க எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறீங்களா? அந்த நடுவில் கர்த்தர் உங்க வாழ்வில் ஒரு திருப்பு முனையை கொடுக்க விரும்புகிறார். ஃப்ரூட் ஃப்ரூட் ஃப்ரூட். அவர் கொடுத்த வார்த்தை உங்க வாழ்வில் இருக்குமானால் உங்களுக்குள்ள தேவன் கனியை உண்டு பண்ண வல்லவரா இருக்கிறார். ஆமே, நகைப்பு, ஆமே, சிரிப்பு. அல்லேலூயா. அந்த கூடாரத்தில், ஆபிரகாம் கூடாரத்தில் நான் செய்தியில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆபிரகாம் கூடாரம்னா ஏதோ சின்ன ஒரு கூடாரத்தில் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். இல்லை, அந்த கூடாரத்தில் 25 பெட்ரூம் இருக்குமா. ஆபிரகாம் கூடாரத்தில் எத்தனை பெட்ரூம் இருக்குமா? 25 மினிமம் சொல்றாங்க. அப்படி என்றால் எவ்வளோ பெரிய கூடாரத்தை அவர் இருந்திருப்பார்கள் பாருங்க. அவ்வளோ பெரிய விசாரமான கூடாரம். ஒவ்வொரு கூடாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த கூடாரத்தில் அத்தனை அறைகள் இருக்குமா. அந்த அறைகளில் ஒவ்வொன்றதை தங்கம் வச்சிருப்பாங்களா, பொண்ணு வெள்ளி வைடூரியம் உயர்ந்த வஸ்திரங்கள் என்று அவனுடைய அறைகள் எல்லாம் நிரப்பி வைத்திருப்பார்களாம். அவ்வளோ வேலைக்காரங்க, ஒட்டகம், கழுதைகள், அவ்வளோ ஆஸ்திகள் நிறைந்த மனுஷனா இருந்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்வில் அப்படிப்பட்ட மேன்மையை, உயர்வை கர்த்தர் உங்க வாழ்வில் கட்டளிடுவாராக. ஆமே, இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஒரு அபிஷேகத்தை தேவன் கட்டளிடுவாராக. ஆமே, நீங்கள் கனி கொடுப்பீர்கள். ஆமே, சொல்லுங்க, கனி கொடுப்போம். யோவான் 15 அதான் சொல்லப்படும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நினைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். ஆண்டவர் வார்த்தை தான், நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. ஆமே, நீங்கள் கனிகளை கொடுக்கறதுனால பிதாவானவர் மகிமைப்படுவார். ஆமே, அவருக்கு சாட்சியான கனி கொடுப்பீங்க. 7வது குறிப்பு, நீடித்த ஆயுள். அவர்கள் முதிர் வயதில் கண்ணி தந்து புஷ்டியும் பசுமையாய் இருப்பார்கள். நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமா, இன்றைக்கு நீங்கள் நான் ஜீவனோடு இருப்பது கொரோனா டைம்ல எத்தனையோ ஜனங்க மரிச்சு போன, லட்சக்கணக்கான ஜனங்க மரிச்சு போனாங்க. ஆனா தேவன் நம்ம மேல வச்ச தயவு இன்னி வரலும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீடித்த ஆயுள். ஆமா, நீடித்த ஆயுள். முதிர் வயது வரையிலும் நீடித்த ஆயுளை கர்த்தர் கொடுக்கிறார். நீடித்த ஆயுள். ரொம்ப வருஷம், சிலருக்கு ரொம்ப வருஷம் இந்த உலகத்துல உயிரோட வாழ விருப்பம் இல்லை. ஏன் தெரியுமா? வருத்தம், சஞ்சலத்தை பார்ப்போம்னு நினைக்கிறாங்க. ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம், அந்த அபிஷேகம், அந்த மகிமை, அந்த கிருபை மேல தங்கியிருந்தா அவர் என்ன செய்வாரு? நீடித்த ஆயுளை கொடுத்து, அந்த நீடித்த ஆயுள் வர நீ கனி கொடுத்து கொண்டே இருப்பாய். நீ தேவனுக்காக கனி கொடுத்து கொண்டே இருப்பாய், தேவனுக்காக வாழ்ந்து கொண்டே இருப்பாய். உன் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஆமே, ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆயுசு நாட்கள் சஞ்சலம் இல்லாத நாட்களா இருக்கணும். ஆமா, ரொம்ப வருஷம் உயிரோடு இருக்கிறது பெருசு இல்லை, அதுல என்ன இருக்கக்கூடாது? சஞ்சலம், வருத்தம் இருக்கக்கூடாது. அதை தான் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வருத்தம், சஞ்சலம் இல்லாத நீடித்த ஆயுளை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறாமே. அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து எப்படி இருப்பாங்களாம்? புஷ்டி, பசுமையா இருப்பாங்களாம். ஆமா, அல்லேலூயா. சஞ்சலம் இல்லாத ஹாப்பி லைஃப், சந்தோஷமான மகிழ்ச்சியான நாட்கள் தேவன் கட்டளையிட விருப்பமா இருக்கிறார். ஆமே, எனக்கு அருமை தேவஜனமே, இந்த வார்த்தைகளை உங்கள் உள்ளத்துல வாங்கி கொள்ளுங்க. ஆமே, இந்த நாள், இந்த வாரம் ஒரு ஸ்பெஷல் வீக். என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசம், கவனிங்க, அக்டோபர் 2ஆம் தேதி இஸ்ரவேல் தேசம் ரோஷ் அஷானா. அப்படி என்ன தெரியுமா? புதிய நியூ இயர். எருசலேம்ல இஸ்ரவேல் தேசத்துல புதிய வருஷம், புது வருஷம். ஜனவரி தான் நம்மளுக்கு நியூ இயர். ஆனா இஸ்ரவேல் தேசத்துல அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி தான் என்னது? நியூ இயர்.
யோம் செருவா அப்படின்னா டே ஆஃப் ட்ரம்பட், எக்கால பண்டிகையை அவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆமே, அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குதே. எக்கால பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஒரு பக்கம் பண்டிகை, இன்னொரு பக்கம் யுத்தம். தேவன் அவர்கள் வாழ்வில் இன்றைக்கு ஒரு வல்லமையான கிரியைகளை செய்யணும். ஆமா, இஸ்ரேல் தேசத்தில் 5785வது வருஷம். அதுதான் எபிரேய கேலண்டர். எபிரேய கேலண்டரில் அவங்க கணக்கு பிரகாரம் இந்த வருஷம் 5785 இதான் அவங்க இயர். நம்ம கணக்கு பிரகாரம் நம்ம கிரிகேரியன் கேலண்டரை பயன்படுத்துகிறோம். நம்ம பயன்படுத்த கேலண்டர் என்னது? கிரிகேரியன் கேலண்டர். கிரிகேரியன் கேலண்டர் 2024ஆம் வருஷம். அவர்கள் ஆதாமின் நாட்களிலிருந்து கணக்கு போட்டு வராங்க. ஆதாமின் நாட்களிலிருந்து அவர்கள் கணக்கு போட்டு வருகிறார். அப்படி என்றால் என்ன? இந்த வருஷம் எத்தனாவது வருஷமா? தேவன் ஆதாம் ஏவாளை உருவாக்கின நாள் முதல், சிருஷ்டித்த நாள் முதல் இந்த வரையிலும் 5785வது வருஷத்துல இருக்கிறோம். இந்த உலகம் முடியுது. எப்ப முடிய போதும் இந்த உலகம்? இந்த உலகம் வருஷம் 6000 வருஷங்கள். இதில் சிலது மிஸ் ஆகியிருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் யூதர்கள் இதுதான் சரி என்று சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த நியூ இயரில் கவனிங்க, நம்ம எல்லாரும் இப்போ இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ண போகிறோம். அது மாத்திரமில்லை, எருசலேமுக்காக, இஸ்ரேல் தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம். எங்க இருக்க எல்லா யுத்தங்களும் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கணும். இந்த வருஷம் 5785 அதனுடைய அர்த்தம் என்ன? கர்த்தர் பெரிய பிரேக் த்ரூ, அவங்க யுத்தங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பாராக. ஆமென். இது வல்லமை நிறைந்த வருஷமா இருக்க போகிறது. ஆமென். இது ஆசீர்வாதம், தேவன் கொடுக்கிற நன்மைகளை, கிருபைகளை காணுகிற வருஷமா இருக்க போகிறது. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், வல்லமை அவங்க வாழ்வில் மகிமையான கிரியைகளை செய்கிற வருஷமா இருக்க போகுது. ஆமென். கிரேட்டர் க்ளோரி அண்ட் growth. ஆமென். கர்த்தர் மகிமையால் அந்த வருஷத்தை கர்த்தர் அவர்களுக்கு ஆண்டவர் மகிமையினால அபிஷேகம் பண்ணுவாராக. உங்க வாழ்வில் கர்த்தர் ஒரு மகிமையான அபிஷேகத்தை கட்டிடுவாராக. ஆமென். ஏரா பிரேக் த்ரூ. கர்த்தர் உங்க வாழ்வில் ஒரு புதிய வருஷத்தை, சகாப்தத்தை நீங்கள் காணும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். நம்ம எல்லாரும் எழுமி நிற்கலாமா? எல்லாரும் எழுமி நின்று சங்கீதம் 92 திறந்து கொள்ளுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வாசித்து வாசித்து ஜெபம் பண்ண போறோம். வாசித்து வாசித்து ஜெபம் பண்ண போறோம். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்க்கலாம். 3 கட்டளை. சங்கீதம் 92 இருக்கிற 3 கட்டளைகள் என்னென்ன? கட்டளை நம்பர் 1 என்னது? கட்டளை என்ன? கர்த்தரை வாயத்தன்னை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை நான் துதிப்பேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 2வது, கர்த்தருடைய வசனத்தை தியானிப்பேன். வீட்டிலேயும் சரி, வெளியிலேயும் சரி, வேலை நேரத்தில் சரி, ஆண்டோடைய வசனம் உங்கள் தியானமா இருக்கட்டும். வார்த்தைகள் தியானிப்பேன். 3வது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர முடியலன்னா சனிக்கிழமை மாலை நடக்கிற ஆராதனையில் வந்து கலந்துக்கணும். நான் ஒரு வாரம் கூட ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன்ற வைராக்கியம் வரணும். ஆமென். அல்லேலூயா. அந்த பக்தி வைராக்கியம் உங்களை பட்சிக்கணும். தேவ பிரசன்னத்துக்கு நான் வருவேன், தேவ சமூகத்தில் வந்து காணப்படுவேன் என்ற பக்தி வைராக்கியம் உங்க உள்ளத்தை நிரப்பணும். ஆமென். தேவ பிரசன்னத்தில் காணப்படுது எவ்வளவு பாக்கியம். ஃப்ரெஷ் ஆயில் அனாயிட்டிங் அங்கே தான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கே தான்? தேவ ஆலயத்தில் தான், தேவ பிரசன்னத்தில் தான் அந்த ஃப்ரெஷ் ஆயில் அனாயிட்டிங் இருக்குது. அதனால தான் ஓய்வு நாளில் சாபத், அந்த ஓய்வு நாளில் தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது பாடப்படுகிற பாட்டு, தேவனுடைய ஆலயத்தில் வந்து பாடப்படுற பாட்டு. ஆமென். 7 விதமான ஆசீர்வாதங்களை சொன்னேன். சொல்லுங்க பார்க்கலாம். நியூ ஆயில், சத்துருக்களுக்கு மேல நியூ ஆயில், சத்துருக்களுக்கு மேல ஜெயம். கமான் கமான். செழிப்பு. அடுத்தது growth, வளர்ச்சி. 5வது ஃப்ரூட், கனி கொடுப்பீர்கள். பிளான்டட், நாட்டப்பட்டவர்களா இருப்பார்கள், கனி கொடுப்பார்கள். அடுத்தது லாங் லைஃப், நித்திய. பரவாயில்லையே, நீடித்த ஆயுள். ஆமே. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்க வாழ்வில் அப்படியே வந்து உங்கள் வாழ்வில் பழிப்பதாக. ஆமே. எல்லாரும் ஆண்டு வார்த்தைகள் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இப்ப எல்லாரும் நம்ம இணைந்து நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். இது தேவனுடைய ஆலயத்தில் அவர்கள் கவனிங்க, சனிக்கிழமையில் ஒரு ஓய்வு நாள், நமக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். இதுதான் தேவ பிரசன்னத்தில் வந்து இந்த வசனங்களை எடுத்து இந்த வார்த்தைகளை இப்போது இந்த வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாடுகளை உள்வாங்கி கொண்டவர்களாய் நம்ம எல்லாரும் வாசித்து நம்ம தியானிக்கலாமா? வாசித்து இப்போ ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு வாசிக்கலாமா? ரெடி? 1 2 3 ஸ்டார்ட். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர்.
உமது கரத்தின் கிரிகள் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குலமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென், ஆமென். எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிக்கலாமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் வாயில திறந்து ஷாதா ரஹா தாரா பாடா பா ஓ ஏலா ஹதாரா தாரா ராபா. எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம். ஏ ஹதாரா பாதாரா பா. ஹalleluya, 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 ஹalleluya. பரிசுத்த ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, கிருபையின் ஆவியானவரே, லஹாதரலரபா. இரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வாயில திறந்து ஜெபம் பண்ண மகளே. கர்த்தரும் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்வாராக. இன்றைக்கு உனக்கு கர்த்தர் நியூ ஆயில், ஓ நியூ ஆயில், புது எண்ணெயின் அபிஷேகம் உன்மேல் இறங்கி வரட்டும். உன் சத்துருக்களுக்கு சவால் விட பண்ணுகிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும். தீந்து போன, காய்ந்து போன, கருத்து போன அபிஷேகம் அல்ல. எனக்கு நியூ ஆயில், புது எண்ணெய் உன் மேல இறங்கட்டும். ஹalleluya, 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 ஹalleluya. உன்னை புதிய புதிய பளபளப்பாய், புதிய பொலிவுடன் விளங்க செய்கிற ஒரு அபிஷேகம். உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒலிமுக வாசல்ல பேச வைக்கிற ஒரு அபிஷேகம் இறங்கி வரட்டும், வரட்டும். என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, பாத்திரத்தை பரிசுத்தமாக்கி கொள்ளுங்க. கேளுங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. எல்லா நுகங்கள் உடையட்டும், எல்லா நுகங்கள் உடையட்டும், எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். மகளே, மகனே, உன் வாழ்வில் இருக்கிற எல்லா கட்டுகளை, நுகத்தடிகளை கர்த்தருடைய ஆவியானவர் உடைப்பாராக. நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக, நுகத்தடிகள் உடைக்கப்படுவதாக, எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, எல்லா காயங்கள், வேதனைகள் மாறுவதாக, மாறுவதாக, மாறுவதாக. அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிற வேலையில் வியாதிகள் மறையட்டும். வியாதிகள் மறைகிறது, வியாதிகள் மறைகிறது, பலவீனங்கள் மறைகிறது, சோர்வுகள் மறைகிறது. எல்லா நிந்தைகள், அவமானங்களை, வறட்சிகளை கர்த்தருடைய வல்லமை இப்போது புரட்டி போடுகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஓ, அந்த அபிஷேகம் மேல வரும்போது தேவனுடைய ரட்சிப்பு உங்க குடும்பத்து மேல, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க குடும்பத்து மேல, தேவனுடைய நன்மை உங்க குடும்பத்து மேல, உங்க வாழ்வில் வருகிறது. ஹalleluya, பாபா ராசரலா. ஆவியானவரே, ஒரு மகிமையின் அபிஷேகம் இப்பொழுது முழு தேவனுடைய ஆலயத்தை, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் தேவ பிரசன்னம், மகிமை இறங்கட்டும். எல்லா கட்டிகள் அறுக்கப்படட்டும். ஏ கபா லாபா தாபா 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 தாபா. இதனால வாசித்த வார்த்தையின்படியே இப்படி ஜனங்கள் மேல வார்த்தைகளை கூறுகிறேன். இப்போது ஃப்ரெஷ் ஆயில் அனாயிட்டிங், புதிய அபிஷேகம், புதிய எண்ணெயின் அபிஷேகம் ஒரு மேல இறங்கி வரட்டும். சத்துருக்களுக்கு மேல ஜெயம் உண்டாகட்டும், சத்துருக்களுக்கு மேல ஜெயம் உண்டாகட்டும். இவங்க சோதனைகள் எல்லாம் சாதனைகளாய் மாறுவதாக. இவர்கள் ஆண்டவரை செழித்திருப்பார்களாக, செழிப்பு உண்டாவதாக, வளர்ச்சி உண்டாவதாக. இவர்கள் நாட்டப்பட்டதனால கனி கொடுப்பார்களாக, கனி உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, நீடித்த ஆயுள் உண்டாவதாக, நீடித்த ஆயுள் உண்டாவதாக. வியாதிகள், பலவீனங்கள், சுகவீனங்கள் மறைவதாக.
இயேசு கிறிஸ்து நாமத்தினால அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால எலும்பு சம்பந்தமான வியாதிகள் மறைவதாக, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் மறைவதாக, இரத்த சம்பந்தமான வியாதிகள் பலவீனங்கள் மறைவதாக, ஹார்ட் டிசீஸ் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக, எல்லா நியூரோ டிசார்டர்ஸ் இயேசுவின் நாமத்தில் மறைவதாக. We speak deliverance. பாபா பாலா ராபா தாபா தாபா. இப்போது சுகம் பாய்வதாக, சுகம் என்ற நதி பாய்வதாக, ஆரோக்கியம் என்ற நதி பாய்வதாக, விடுதலை என்ற நதி பாய்வதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்ட அவிழ்க்கிறேன். லகா தாரா தாரா தாரா. மகிமை, கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவரை நிறைப்பதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால வார்த்தை சார்ந்து கொண்டு வார்த்தை பிடித்து கொண்டு ஜெபிக்கிறேன். வார்த்தையில் இருக்கிற ஜீவன் வல்லமை அபிஷேகம் ஆண்டவரே இப்பொழுதே ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு சிரசின் மேலும் இங்க ஆண்டவரே இணைந்திருக்க தேவனுடைய ஆழத்தை கூடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் ஆண்டவரே ஆன்லைன்ல இணைந்து ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் இப்போதே நம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை அபிஷேகம் மகிமை ஒவ்வொருவரையும் மூடுவதாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முதல் இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. இவங்க தலையை உயர்த்துவீராக, உயர்த்துவீராக, உயர்த்துவீராக. எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. இவங்க பாத்திரம், இவங்கள் வாழ்வும், இவங்க இதயம் நிரம்பி வழிவதாக. ஜாய் ஜாய் ஜாய். கர்த்தர் கொடுக்கிற மிகுந்த நித்திய மகிழ்ச்சி இவர்கள் வாழ்வில் நிலைத்து இருப்பதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவ கிருபை எங்களை நடத்துவதாக. ஆமென். இருக்கிறதுல அப்படியே நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த திருவிந்த ஆராதனைக்காய் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் இணைந்து இந்த பரிசுத்த பந்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. உங்களுக்கு முன்னாக வைக்கப்பட்டிருக்க அப்பம்